குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக். அதில் ஆர்சனல் வெர்சஸ் வுல்ஸ். இதில் ஆர்சனல் 4-3-3 ஸ்ட்ராட்டஜியில் விளாட்றாங்க. வுல்ஸ் பார்த்திங்கன்னா 4-2-3-1. இதில் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா வுல்ஸ் பிளேயர்ஸ் இந்த டாஹர்த்தி பார்த்திங்கன்னா ஆர்சனல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆர்சனல் டிஃபென்ஸ் பிளாக் பண்ணிவிடும். அப்புறம் ஆர்சனலுக்கு பார்த்திங்கன்னா கார்னர்லேருந்து டெலிவரி பண்ணுவார். ஆர்சனல் சான்ஸ் கிடைக்கும். ஆர்சனல் அதுலேருந்து கார்னர் டெலிவரி பண்ணுவார். பட் நியர் போஸ்ட் கிட்ட வரும்போது ஜோசேஸா கிளியர் பண்ணிவிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா மார்டினெல்லியும் ஹவர்ட்ஸும் பார்த்திங்கன்னா இன்டர் ப்ளே பண்ணுறப்ப ஹவர்ட்ஸ் ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆனால் டிஃபென்ஸ் கிளியர் பண்ணிவிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா வுல்ஸ் டிஃபென்ஸ் கிளியர் பண்ணிவிடும். அப்புறம் சாக்கா ஒரு கிராஸ் கொடுப்பார். பட் ஆனால் தோஹர்த்தி அற்புதமாக கிளியர் பண்ணிவிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா தாமஸ் பார்ட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு பால் பாஸ் பண்ணுவார். பென் ஒயிட் ஓடி ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆனால் ஸ்ட்ரெயிட் டு கோல் கீப்பர் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு த்ரூ பால் கொடுப்பார். த்ரூ பால் பார்த்திங்கன்னா கிடைக்கும். சாக்கா பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஷாட் ஒரு அடிப்பார் பாக்ஸ்குள்ளேருந்து. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஜோசே சார் சேவ் பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓடேகார்ட், தாமஸ் பார்ட்டே இவர் பாஸ் கொடுப்பார். அப்புறம் ரைஸும் பாஸ் கொடுத்து இவருக்கு யாருக்குன்னா மார்டினெல்லி கொடுத்து மார்டினெல்லி தாமஸ் பார்ட்டேக்கு பார்த்திங்கன்னா கொடுப்பார். தாமஸ் பார்ட்டே ஒரு பென் ஒயிட் வர்றதை பார்த்து அவருக்கு கொடுக்குறப்ப அவர் ஷாட் அடிப்பார். பட் ஆனால் வைடாக போயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹவர்ட்ஸும் சாக்காவும் இன்டர் ப்ளே பண்ணி என்ன பண்ணுவார், சாக்காவுக்கு கொடுப்பாரு. அதில் ஷாட் சாக்கா அடிப்பார். பட் ஆனால் கீப்பருக்கு ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்லன் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து பார்த்திங்கன்னா டெக்லன் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சைட் த பாக்ஸ் ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ளெக்ட் ஆகி பார்த்திங்கன்னா கார்னர் போகும். அந்த கார்னர்லேருந்து ஒரு கிராஸ் வரும். பட் ஜோசேஸா பார்த்திங்கன்னா அவர் தம் வச்சு கிளியர் பண்ணிவிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சான்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்சனலுக்கு கிடைக்கும். எப்போனா புகாயோ சாக்கா பார்த்திங்கன்னா அற்புதமாக ஒரு ரைட் ஃப்ளாங்கில் ஒரு கிராஸ் விப் பண்ணுவார். ஹவர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணி ஹெடர் ஸ்கோர் பண்ணுவார். ஜோசேஸா அட்டம் பண்ணுவார் சேவ் பண்ணிட்டு. பட் ஆனால் வைட் டாப் கார்னரில் அடிச்சதான் சேவ் பண்ணிட முடியாது. அதனால் கோல் வந்திருக்கும். ஆர்சனல் இதனால் லீட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ராட்ரிகோன்னு நினைக்கிறேன். இவங்க வுல்ஸை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிராஸோ இல்லை ஷார்ட் மாதிரி அடிப்பாங்க. பட் பேங்க்லேருந்து. பட் ஆனால் ஓவர் த பார் போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிக்லேருந்து வுல்ஸ்க்கு ஃப்ரீ கிக் கிடச்சிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பெல் எக்ரேட் அவர் வுல்ஸை சேர்ந்த ஒரு முறை எடுப்பார். அவர் ஷாட் பார்த்திங்கன்னா நியர்லி க்ளோஸ் டு த பார் போகும். ஒரு நல்ல அட்டம்ப்ட் மாதிரி வந்திருக்கும். பட் க்ளோஸாக போயிருக்கும். பட் மேலே தான் போயிருக்கும், பார்க்கு மேலே தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஹுவாங் பார்த்திங்கன்னா வுல்ஸை சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா அவர் கிராஸ் விப் பண்ணுவார். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டான்சன் வுல்ஸை சேர்ந்த ஸ்டான்சன் அவர் தான் ஸ்ட்ரைக்கர் மாதிரி அவர் ஹெட்டர் அடிப்பார். டேவிட் ராயா பார்த்திங்கன்னா ஆர்சனலை சேர்ந்தவர் சூப்பராக கோல் கீப்பர் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்சனல் என்ன பண்ணுவாங்கன்னா வுல்ஸ் பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் பொசிஷன் எடுத்திருப்பாங்க. இதை பிரேக் பண்ணனால ஆர்சனல் கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. மார்டினெல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் விட்பார். சாக்கா ஹெட்டர் அடிப்பார். பட் ஓவர் த பார் போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கா ஷாட் அடிப்பார் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் பட் ஓவர் த பார் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ், மார்டினெல்லி இவங்க நடுக்குள்ளே இன்டர்ப்ளே நடந்தப்ப ஒரு ஷாட் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா வுல்ஸ் டிஃபெண்டரை தாண்டி டிஃப்ளெக்ட் ஆகி ஓவர் த பார் போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சனல் இன்டர்ப்ளேயில் பார்த்திங்கன்னா ஹேவர்ட்ஸ்க்கு சூப்பராக சான்ஸ் கிடச்சிருக்கும். அவர் பார்த்திங்கன்னா ஷார்ட்டை வைடாக அடிச்சிருப்பார். சான்ஸ் கிடைக்கும் போதில் ஹேவர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டை வைடாக அடிச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வூல்ஸை சேர்ந்த ஐட் நியூரி அப்படின்றவர் என்ன பண்ணார்னா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அடிப்பார், பட் வைடாக போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோமேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அடிப்பார் வூல்ஸை சேர்ந்தவர், அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகி வைடாக போகும். அப்புறம் குயின்யா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் வந்து அடிப்பார், பட் ஆனால் வந்து குயினை வந்து இன்டர்ஃபியர் பண்ணி என்ன பண்ணுவார்னா ஆர்சனல் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்பிளேஸ் பாஸ் பண்ணுவாங்க. அதை வந்து குயின்யான்ற ஒரு வூல்ஸை சேர்ந்தவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி ஷார்ட் அடிப்பார், பட் ஆனால் சிம்பிள் ஓரளவுக்கு சேவ் பண்ணுற மாதிரி அடிச்சிருவார் ஷார்ட்டை. அது கோல் கீப்பர் சேவ் பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்கா வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ளாங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வூல்ஸ் பாக்ஸ்குள்ளே போவார். அந்த வூல்ஸ் பாக்ஸை போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ரிபிள் பண்ணி ஒரு நியர் போஸ்ட்டுக்கு ஷார்ட் அடிப்பார். ஷார்ட் அடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கோலுக்கு போயிடும். கோல் கீப்பர் அட்டம் பண்ணுவார் தடுக்கிறதுக்கு, பட் பால் வந்து உள்ளே போயிடும். நியர் போஸ்ட் அடித்ததுனால கொஞ்சம் உள்ளே போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாக்காவுடைய கோல்னால் ஆர்சனல் 2-0 வந்து அடிச்சிருப்பாங்க. அப்புறம் 90+ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சராபியான்ற ஒரு வூல்ஸை சேர்ந்த சராபியா என்ன பண்ணுவார்னா ஒரு ஷாட் வந்து அடிப்பார், அற்புதமான ஒரு ஷாட்டு, ஒரு ரூல்ஸ் பிளேயர் பாஸ் கொடுத்ததில். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராயா வந்து குரூஷியர் அதையும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனல் வந்து 2 வூல்ஸ் வந்து 0 அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.